ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம கைனடிக்ஸோட 27th கொஸ்டின்ல இருக்கோம். என்ன சொல்றாங்க? த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிகாம்போசிஷன் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு சொல்லிட்டாங்க. ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. கால்குலேட் இஏ இதெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து அர்ஹினஸ் ஈக்குவேஷன் சம்மந்தப்பட்டது. அர்ஹினஸ் ஈக்குவேஷனோட ஃபார்முலாஸ் போன கிளாஸ்ல போன சம்ஸ்லயும் பார்த்திருந்தோம். அதே தான் இங்கேயும் பார்க்க போறோம். இதுதான் அர்ஹினஸோட ஈக்குவேஷன். கே இஸ் ஈக்குவல் டு இது லாக் லானுலாம் போறப்போ இவங்க லாக் கொடுத்துருக்காங்க. அப்ப லாக் தான் யூஸ் பண்ண போறோம்னு தெரியும். அப்ப இது அப்படியே லட்டு மாதிரி தூக்கிடலாமா? சோ லாக் கே மட்டும் போட்டாலே பேஸ் 10 தான் அர்த்தம். இஸ் ஈக்குவல் டு லாக் ஏ மைனஸ் இஏ டிவைடட் பை 2.303 ஆர்டி. இந்த 2.303 இது லான்ன்றத லாக மாத்திரப்போ வர கன்வர்ஷன். ஓகே, தான் ஃபார்முலா. இப்போ இதையும் அவங்க கொடுத்துருக்கதையும் அப்படியே 1 to 1 கம்பேர் பண்ணி பாருங்க. 14.34 minus 1.25 into 10 power 4 அது 10 power 4 times k divided by t. இப்போ அப்படியே 1 to 1 கம்பேர் பண்ணி பாருங்க. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. அப்படியே லாக் மேட்ச் ஆகுதா? அப்போ லாக் ஏ மேட்ச் ஆகுதா? அப்போ இதுவும் இதுவும் அப்படியே மேட்ச் ஆகுதா? அப்போ இது ரெண்டு ஈக்குவலா இருக்குன்ற பட்சத்துல we can write as EA divided by 2.303 RT is equal to 1.25 into 10 power 4k by t. கரெக்டா? இந்த t கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு தேவை EA தானே கேட்குறாங்க, கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிள். EA is equal to 2.303 into R ஓட வேல்யூ எது என்ன தெரியும்? 8.314 போட போறோம். Into 1.25 into 10 power 4. கரெக்டா? போட்டீங்கன்னா you will be getting 239.34 எனர்ஜி. E என்றது என்னது? எனர்ஜி, ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ 30 கிலோஜூல் பர் மோல். ஓகே, இதுதான் EA எனர்ஜி கிடைச்சிருச்சு. இதோட சம் முடிஞ்சிருச்சா அப்படின்னா calculate the EA. At what temperature will the half period be? 250 seconds. இன்னொன்று கொடுத்துருக்காங்க. half life, half period half life. half life 256 minutes ஆமா. half life ஃபார்முலா என்னது? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் கொஸ்டினை கொடுத்துருந்தாங்க. half life ஃபார்முலா இந்த இருக்கா? T of is equal to 0.693 divided by k. இந்த ஃபார்முலாஸ்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. இந்த சாப்டர்ல இதெல்லாம் தான் கேட்பாங்க. ஸோ T half is equal to 0.693 divided by k. இப்போ half life கொடுத்தாச்சு. அப்போ அதை வச்சு k கண்டுபிடிச்சலாமா? which means k equals 0.693 divided by half life வந்து 256 minutes. அதை செகண்ட்ஸா மாற்றணும். மினிட்ஸை செகண்ட்ஸா மாற்றினா இன்டூ 60 பண்ணீங்கன்னா செகண்ட்ஸா மாற்றிடும். இப்போ பண்ணீங்கன்னா you'll be getting 4.51 into 10 power negative 5 second power minus 1. இதுதான் k வேல்யூ. இப்போ நமக்கு இதுக்கு டெம்பரேச்சர் கேட்குறாங்க. ஸோ இதை கொண்டு போய் மேலே இருக்கிற ஈக்குவேஷன் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்தோம்னா லாக் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டிடியூட்டிங் இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 என்ன சார்? எனக்கு மேலே இருக்கு சார், பார்க்க ஒரு தடவை எழுதுங்க சார் அப்படின்னா என்ன போட்டுருந்தாங்க? log k is equal to 14.34 அப்போ ஈக்குவேஷன் 2 14.34 அவ கொஸ்டினை கொடுத்தாங்களா? அதை அப்படியே எழுதுறேன். minus 1.25 into 10 power 5 10 power 4 k over t. இப்போ k வேல்யூ கிடைச்சிருச்சு. அப்போ log k போட்டா log of k வேல்யூ கிடைச்ச வேல்யூவா போட போறேன். என்ன வேல்யூ கிடைச்சிச்சு? 4.51 into 10 power minus 5 is equal to 14.34 minus 1.25 into 10 power 4 divided by tk. இந்த minus 5 ரெண்டா பிரிச்சிடலாம். log 4.51 மட்டும் log எடுத்துட்டு இதை எப்படி பிரிப்பீங்க? log of 4.51 plus log of 10 power minus 5. இந்த minus 5 ஃப்ரண்ட்ல போயிட்டு log 10 வந்து 1, அப்போ வெறும் minus 5 இருக்கும். அப்போ minus 5 log of the value ஜென்ரா கொடுத்துருவாங்க. ஸோ 0.6542 is equal to 14.34 minus 1.25 into 10 power 4 divided by t. இதை ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா அப்படியே உங்களுக்கு t மட்டும் தான் தேவை, மற்ற எல்லாமே இருக்குல்ல. ஸோ யூ வில் பி கெட்டிங், ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா இதை கிளப் பண்ணிடுங்க, இதையும் இந்த சைட் புஷ் பண்ணிடலாம், எல்லாமே நெகட்டிவ் ஆயிரும். ஸோ யூ வில் பி கெட்டிங் 14.34 இருக்கா? அது கூட இதை 5 ஆட் பண்ணிக்கிட்டு இதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 0.6542 negative 18
0.6858 is equal to negative 1.25 into 10 power 4 k divided by t. Okay, so இப்போ t is equal to negative negative cancel பண்ணிடுங்க. 1.25 into 10 power 4 divided by 18.688 பண்ணீங்கன்னா you will be getting இது பண்ணி பார்த்துருவா 1.25 into 10 power 4 divided by 18.688 பண்ணீங்கன்னா 669 Kelvin. அந்த டெம்பரேச்சர்ல தான் ஆஃப் லைஃப் வந்து இதுவா இருக்கு ஃபார் த கான்ஸ்டன்ட். ஓகே, கிளியரா? ஸோ ஃபார்முலாஸ் கிளியரா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அப்ளை பண்ணி சால்வ் பண்ண போறதா. பெரிய ட்விஸ்ட் எல்லாம் அதுல எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அப்ளிகேஷன். இந்த ஈக்குவேஷன் மேட்ச் பண்ணி பண்ணணுன்றதா ஒரே ஒரு ட்விஸ்ட். சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.